டி கிரேட் ஊதியம் வழங்கக் கோரி திமுக அரசை கண்டித்து சென்னை காமராஜர் சாலையில் கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கிராம ஊராட்சி உதவியாளராக பணியாற்றி வரக்கூடிய கிராம உதவியாளர்கள் தான் தற்போது சென்னை காமராஜர் சாலையில் மாபெரும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வருவாய்த்துறையின் கீழ் கிராம உதவியாளராக பணியாற்றி வரக்கூடிய சுமார் 12,000க்கும் அதிகமானோருக்கு டி கிரேட் ஊதியம் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் தமிழக அரசு இவர்களது கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாக தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டி கடந்த 5ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அவர்களது கோரிக்கையை விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு கண்டுகொள்ளவில்லை என கூறிதான் இன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் காத்திருப்பு போராட்டத்தையும் கண்டுகொள்ளவில்லை என கூறிதான் தற்போது தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையின் கீழ் பணியாற்றி வரக்கூடிய இந்த கிராம உதவியாளர்கள் இன்று காமராஜர் சாலையில் திடீரென அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் காவல்துறையினர் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். காலை முதல் அமைதியான முறையில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த கிராம உதவியாளர்கள் திடீரென மிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இந்த காமராஜர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது இங்கு பெரும் போக்குவரத்து நெரிசலையும் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் காமராஜர் சாலை என்பது தலைமைச் செயலகம், உயர்நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய மிக முக்கியமான வாகன சாலையாக இருக்கிறது. இந்த சாலையில் கிராம உதவியாளர்கள் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது இங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் இந்த வருவாய்த்துறையினரின் கீழ் கிராம உதவியாளராக 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் அவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டு கிராம நிர்வாக அதிகாரியாகவும் அவர்களுக்காக டி பிரிவில் உள்ள ஊழியர்கள் என்ன ஊதியம் பெறுகிறார்களோ அதே ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது அரசாணை போடப்பட்டு உள்ள நிலையிலும் கூட அந்த அரசாணையை இந்த திமுக அரசு நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதாக வேதனையோடு கிராம உதவியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட அரசாணை என்ற ஒரே காரணத்தினால் திமுக அரசு அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் ஒட்டுமொத்த கிராம உதவியாளர்களையும் வஞ்சித்து வருவதாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த கிராம உதவியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றெல்லாம் தேர்தல் வாக்குறுதியை அளித்துவிட்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம உதவியாளர்களாக பணியாற்றி வரும் தங்களை கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என்பது அரசாணையாக போடப்பட்டுள்ள நிலையில் அந்த அரசாணையை நடைமுறைப்படுத்தாமல் தமிழக அரசும் சரி, தமிழக வருவாய்த்துறை அமைச்சராக உள்ள அமைச்சரும் சரி மிக மிக அலட்சிய போக்கத்தோடு செயல்பட்டு வருவதை கண்டிக்கும் விதமாக தான் இந்த மறியல் போராட்டத்தில் கிராம உதவியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம உதவியாளர்களின் கோரிக்கை ஒரே கோரிக்கை, இவர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்களுக்கு கிராம நிர்வாக அதிகாரியாக பதவி உயர்வு அளிப்பதற்கு அரசாணை போடப்பட்டிருந்தும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம உதவியாளர்களாகவே பணியாற்றி வருவதாகவும் இவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கிராம உதவியாளர்களுக்கு உள்ள அரசாணையில் போடப்பட்டுள்ள ஒரு அரசாணையின் விதிமுறைகளை கூட தமிழக அரசு நடைமுறைப்படுத்துவது இல்லை என கூறிதான் தற்போது இந்த காமராஜர் சாலையில் அவர்கள் அனைவரும் மிகுந்த மனவேதனையோடு இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 500க்கும் அதிகமான கிராம உதவியாளர்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் காமராஜர் சாலையில் போக்குவரத்து என்பது ஸ்தம்பித்திருக்கிறது. கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய இந்த முறைப்படியான பதவி உயர்வும் சரி, இவர்களுக்கு ஊதியம் அளிக்க வேண்டிய அந்த டி கிரேட் ஊதியத்தையும் அளிக்காமல் தொடர்ந்து தமிழக அரசு அலட்சிய போக்கத்தோடு இருந்து வரும் காரணத்தினால் இந்த திடீர் மறியல் போராட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கின்றனர், ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 5 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கிராம உதவியாளர்களை கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கோடு தமிழக அரசும் சரி, வருவாய்த்துறை அமைச்சகமும் சரி கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறது. இதில் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான இந்த கிராம உதவியாளர்கள் நேற்று சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் ஒரு நாள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காத்திருப்பு போராட்டத்திலும் தமிழக அரசு இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இந்த நிலையில்தான் 2வது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த கிராம உதவியாளர்களை மீண்டும் தமிழக அரசு அலட்சியப்படுத்திய காரணத்தினால் தற்போது இவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். அலுவலக உதவியாளருக்கு இணையான டி கிரேட் 15,700 உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த அரசாங்கம் அறிவித்த
எங்களது பென்ஷன் திட்டத்தில் எங்களையும் இணைக்க வேண்டும். எங்களை வஞ்சிக்க கூடாது. இந்த அரசாங்கம் வந்து எங்களை மாநில மையத்தை அழைத்து பேச வேண்டும் என்பதே எங்களது ஒற்றை கோரிக்கை.